மயிலாடுதுறைனாலே எனக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது காவிரியும் காவிரி கரையும் தான். இந்த நதியிலிருந்து பல படைப்பாளிகள் உருவாகி வந்திருக்காங்க. நதிக்கரை மனிதர்களும் அவர்களின் வாழ்வும் தான் என் கதைகளோட கச்சா பொருளாக இருந்திருக்கு. இந்த காவிரி கரையில் தான் முதலாக நான் என்னை ஒரு படைப்பாளியாக உணர்ந்தேன். ஓடிக்கொண்டிருக்க நதியில் எந்த தண்ணியும் பழைய தண்ணி இல்லை. அப்படித்தான் என் நினைவுகளில் ஓடிட்டுருக்க இந்த காவிரி என்னுடைய கற்பனையையும் என்னுடைய கலையையும் புதுசாகவே வச்சிருக்கு. அதுக்கு சாட்சியாக நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது.